இன்றைய தினம் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா. இந்த பிறந்தநாள் விழாவிற்கு ஈரோடு மாவட்டத்தினுடைய புறநகர் முன்னாள் மாவட்ட செயலாளர் செங்கோட்டையன் அவர்கள் தனது ஆதரவாளராகிய முன்னாள் எம்பி சத்யபாமாவுடனும் குறிப்பிட்ட ஒரு 10 நபர்களுடனும் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணா சிலைக்கு மாலை அணிவிச்சிட்டு என்ன பேசுறாருன்னு சொன்னா, பேரறிஞர் அண்ணா சொன்னது போல மறப்போம் மன்னிப்போம்ங்கிற நாம பாலிசியில் இருப்போம். அந்த ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு தான் நான் செப்டம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு எல்லாரும் ஒன்றிணைஞ்சிருந்தா கட்சிக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஆனால் அது வேற விவகாரமாக போயிடுச்சு. அந்த விவகாரமாக போனதுனால என்னுடைய செயல்பாடுகள் செயல் இழக்க வைக்கப்பட்டு விட்டன. நான் அண்ணாவினுடைய பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட மறப்போம் மன்னிப்போங்கிற பாலிசியில் இன்னும் கடைபிடிச்சிக்கிட்டு வர்றேன். அப்படி கடைபிடிச்சிக்கிட்டு வர்றப்போ இன்னும் அந்த மறப்போம் மன்னிப்போம் பாலிசி பிரகாரம் என் மேற்கொண்டு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் நடவடிக்கை எடுத்தால் மிக நன்றாக இருக்கும் என்று சொல்கிறார். அப்பொழுது பத்திரிகை நிருபர்கள் அவரை பார்த்து கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நீங்கள் ஒரு 10 நாள் கெடு விதிச்சிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கெடு விதிச்சுன்னு சொன்ன பிற்பாடு அவர் எதுவுமே பேசலை. அவரே கெடு விதித்து தன்னைத்தானே கேடு விளைவித்து கொண்டார். யானை தன் தலையில் மண்ணை வாரி போட்டது போல என்னென்ன பழமொழி இருக்குமோ அதுபோல தன்வினை தன்னை சுடும் என்பது போலவும் யானை தன் தலையிலே மண்ணை வாரி போட்டு கொண்டது போலவும் இந்த மாற சூழ்நிலையில் அவருக்கே உண்டான பழமொழி அத்தனையும் பொருந்து வந்திருக்கிறது. அவருக்கு எடப்பாடி செங்கோட்டையனவருக்கு எல்லா பழமொழியும் பொருந்து வந்திருக்கிறது. இந்த இடப்பட்ட கேரத்தில் இவர் இன்னும் அதிமுகவில் நாம் இருக்கிறோம்ங்கிற அந்த கட்சி விட்டு நீக்கினாலும் ஆனால் எம்எல்ஏங்கிற இருக்கிறாரா ஒழியா, ஆனால் எனக்கு இன்னும் ஒன்று சேர்றதுக்கு தான் விருப்பமாக இருக்குங்கிற மாதிரி கருத்தை சொல்கிறாரு. இதனுடைய கருத்தை யாரும் செங்கோட்டையன் கருத்தை பிரதிபலிக்கவில்லை. இதற்கு முன்னையெல்லாம் நடந்தக்கூடிய ஒரு எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவோ அண்ணாவினுடைய பிறந்தநாள் விழாவோ வந்ததுனாக்கா செங்கோட்டையன் அங்கே அண்ணா சிலைக்கு மாலை போடுற பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 கார் 20 காரில் போவார். எல்லாம் மாலை ஆள் உயர மாலை வச்சுக்கிட்டு போவாங்க. ஆர்ப்பரிக்கும் தொண்டர்கள் அனைவரைச்சிக்கிட்டு போவாங்க. அவரை அத்தனை பேர் போயிட்டு போவாங்க. அவருக்கு ஒரு கெட்ட நேரம். இன்று அரசியல் அனாதையாக்கப்பட்டு தனியாக நிற்கிறார். கோபியினுடைய ஒரு கெட்ட நேரம் பாருங்க. முன்ன அந்த காலத்தில் கோபி கோவை மாவட்டத்துக்கு தான் மாவட்ட செயலர் ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த காலத்தில் அவர் தான் செங்கோட்டையனுக்கு சீட்டு கொடுத்தாரு. 77 நீங்கள் சத்தியமங்கலத்தில் போய் நில்லுங்கிற மாதிரி சொன்னாங்க. எம்ஜிஆர் காலத்தில் அப்போ ஒருங்கிணைக்கப்பட்ட மாவட்டமாக இருந்தது. இப்போ அதே மாதிரி அந்த மேட்டுப்பாளத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவர்கள் ஏகே செல்வராஜ் அவர்கள் கோபிக்கு அண்ணா சிலைக்கு மாலை அணிவிக்கிறார். இந்த சூழ்நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோபியிலே 2 பட்டு நிற்கின்றது. 2 பட்டு விட்டது கோபியில். ஒன்று, செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் மிக குறைவான சொற்பமான ஆதரவாளர்களை செங்கோட்டையன் இருக்கின்றார்கள். ஆனால் செங்கோட்டையன் உடனிருந்து நகமும் சதயமாக இருந்த அத்தனை பேருமே செங்கோட்டையனை வெறுத்துவிட்டு ஏகே செல்வராஜ் பக்கம் போயிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய பன்னாரி எம்எல்ஏவாகட்டும், அங்கே இருக்கிற ஒன்றிய செயலாளராகட்டும், நகரச் செயலாளர்கள், கிளைக்கலை செயலாளர்கள், வட்டச் செயலாளர்கள், வார்டு செயலாளர்கள், வார்டு பிரதிநிதிகள் அத்தனை பேருமே இந்த அதிமுக ஏகே செல்வராஜ் கீழே வந்துட்டாங்க. இவர் செங்கோட்டையன் அரசியல் அனாதையாக்கப்பட்டு விட்டார். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் அரசியலில் 50 ஆண்டு காலம் எம்எல்ஏ பதவியை நிறைவு செய்யக்கூடிய நேரம் வந்திருந்ததுனால அவருக்கு பொன்விழா கொண்டாட திட்டமிட்டிருந்தார்கள். கோபி பகுதியில் ஈரோடு மாவட்டத்தில் யாருமே 50 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக எம்எல்ஏவாக இல்லை. செங்கோட்டையன் ஒருத்தர் தான் 50 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக எம்எல்ஏவாக இருந்ததுனால அவருக்கு ஒரு விழா கொண்டாடுறதுக்கு திட்டமிட்டிருந்தாங்க. அந்த விழா இப்பொழுது பாழா போச்சு. எல்லாரும் சொல்கிறாங்க, அதாவது 3ஆம் தேதி அன்றைக்கி அந்த விழாவை கொண்டாடக்கூடிய கமிட்டியில் கொண்டாடலாம்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் அவசரப்படாதீங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் விழா கொண்டாடுறதா இருக்கிறோம், நீங்கள் பார்த்துக்கிட்டு பொறுமையாக பதில் சேருங்கன்னு சொல்லிவிட்டு செங்கோட்டையன் நல விரும்பிகள் சொன்னாங்க. செங்கோட்டையன் நல விரும்பிகள் உள்ளூர் இருக்கிறவங்களையும் பல நிர்வாகத்தில் இருக்கிறவங்களையும் பல அமைப்பைச் சேர்ந்தவர்களும் செங்கோட்டையன் சொல்கிறாங்க, 3ஆம் தேதி நீங்கள் அவசரப்பட்டு ஒரு முடிவெடுத்து போயிடாதீங்க, இது உங்களுக்கு வேண்டாம், நாங்கள் 50வது பொன்விழா கொண்டாடுற சமயத்தில் இப்படி போட்டு கட்சியில் குழப்பம் பண்ணி நீங்கள் தன்னுடைய வாழ்க்கை சூனியமாக்கி கொள்ளாதீர்கள் என்று சொன்னாலும் அதையும் மறந்துவிட்டு தவளை தன் வாயால் கெடும் என்ற பழமொழிக்கேற்ப அவருடைய வாயை அவருக்கு எடுத்து போடுச்சு. எந்த விதமான சத்தமும் செய்யக்கூடாது, அமைதியாக இருக்கும். அமித்ஷா உத்தரவு பேர் அமைதியாக இருக்கிறாரு. இப்போ செப்டம்பர் 17ஆம் தேதி அன்னைக்கு வருகிற செப்டம்பர் 17 வருகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முக்கிய முடிவை எடுப்பதாக சொல்லியிருக்கின்றார். அந்த முக்கிய முடிவுக்கு செங்கோட்டையன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த முக்கிய முடிவு செங்கோட்டையனுக்கு சாதகமாக வரும் என்று இன்னும் நம்பிக்கொண்டிருக்கின்றார்.
ஆனால் செங்கோட்டையனுக்கு அந்த முடிவு சாதகமாக வராது. அவர் செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு பின்னால் யார் யார் வந்து தங்கமணி, வேலுமணி, அவங்க அந்த குரூப் 5 மேன் ஆர்மி இருப்பாங்க இல்லையா, நத்தம் விஸ்வநாதன், இந்த 5 மேன் ஆர்மி எல்லாம் போய் நம்ம துணை ஜனாதிபதியை பார்க்கறதுக்கு போகிறாங்க. பார்த்துட்டு போயிட்டு வந்த ஒரு பாடு இந்த அதிமுக பற்றி ஏதாவது பேசுனாக்கா எதுவும் பேச மாட்டாங்க, வாயடைச்சி வந்துடுவாங்க. பிற்காலத்தில் என்ன நடக்கும்னு சொன்னாக்கா, பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடிக்கு கட்டுப்பட்டு இருந்ததுன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய கூட்டணியாக இருப்பார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடியை ஓவர்லூப் பண்ண நினச்சதுன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி அன்னைக்கு மே மாதம் எலெக்ஷன் நடக்கும். மே கடைசிக்கு எலெக்ஷன் நடக்கும். ஆனால் மே மாதம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர்பை துண்டித்து விட்டு தன்னந்தனியாக நிற்கிறேன் என்று சொல்லுவார்கள். தன்னந்தனியாக நிற்கிறேன் நான், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க. இன்றைய சூழ்நிலை என்னன்னு சொன்னால், விஜய் ரசிகர் மன்றத்துக்காரர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அதிகமாக இருக்கிறவங்க தான் இளைஞர்கள்லாம் விஜய் பக்கம் போயிட்டாங்க. இப்போ அதிமுகவில் இருக்கிறவங்க கூட ஒரு சிலர் தான் போயிருக்காங்க. இன்னும் அதிமுகனோட வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்குது. அதனால் ஏற்கனவே ஒரு சில தொகுதியில் 500 ஓட்டு, 1000 ஓட்டு, 2000 ஓட்டு, 3000 ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் தான் அதிமுக தோற்று. விஜய் தனியாக நின்றால்தான் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஆட்சி அமைக்க ஆதரவான சூழ்நிலை ஏற்படும் என்று சொன்னால், ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடிய 20லேருந்து 25, 30 வயசில் இருக்கிறவங்கெல்லாம் விஜய் பக்கம் போயிட்டாங்க. தளபதி விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு பூத்துக்கு 100 ஓட்டு தற்சமயமே கெட்டியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்போ ஒரு தொகுதியில், ஒரு சட்டமன்ற தொகுதியில் மினிமம் 240 பூத் இருக்கும். அந்த 240 பூத் இருந்துன்னா மொத்தமாக 24,000 ஓட்டு தற்பொழுது அறுவடை செய்து வைத்திருக்கின்றார் விஜய் அவர்கள். இந்த 24,000 ஓட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 90% ஓட்டு தான் விஜய்க்கு வந்திருக்குது. ஏன்னா விஜய் வந்து மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசாங்கத்தையும் பாசிசம்னு சொல்கிறாரு, பாய்சன் சொல்லி திமுகவை சொல்கிறாரு. அதனால் திமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டுக்கள் அனைத்தும் விஜய் அறுவடை செய்து விடுவார். அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவரோட அதிமுக வந்து வெற்றிக்கு 100% வழிவகுத்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் விஜய் அவர்கள். தற்பொழுது ஈரோடு கிழக்கு தொகுதி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 2021 தமிழ் மாநில காங்கிரஸில் அந்த மாநிலத்தினுடைய இளைஞரணி செயலாளராக இருந்தவர், மாநில இளைஞரணி தலைவராக இருந்தவர் யுவராஜ் அவர்கள். அவர் தோற்கின்ற பொழுது 8300 வாக்கு வித்தியாசத்தில் தான் காங்கிரஸிலிருந்து தோத்தார். அதுக்கு பின்னால் 2 தடவை பை எலெக்ஷன் வந்தது. கடைசியாக ஒரு பை எலெக்ஷன் வர்றப்போ அது இடைத்தேர்தல்னாவே என்னென்ன சூழ்ச்சியெல்லாம் நடக்கும், என்னென்ன ஆர்ப்பாட்டம் நடக்கும், இதெல்லாம் போட்டு தான் ஜெயித்தாங்க. மறுபடியும் ஈரோட்டில் கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படுமேயானால், ஏன்னால் ஏற்கனவே யுவராஜ் அவர்கள் கிழக்கு தொகுதியில் நன்கு அறிமுகமானவர். தமிழ் மாநில காங்கிரஸில் மீண்டும் கிழக்கு தொகுதியை தமிழ் மாநில காங்கிரஸுக்கு அதிமுக திராவிட கழகத்திலும் அதிமுக முன்னேற்ற கழகத்திலிருந்தும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இப்போ ஜி.கே. வாசன் அவர்கள் இருக்கிறாங்க. அந்த அணியிலிருந்து ஒதுக்கிறப்போ ஈரோடு கிழக்கு தொகுதி யுவராஜுக்கு கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கப்படுகின்ற பொழுது இந்த விஜயனுடைய வாக்கியெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கெல்லாம் எதிர்ப்பாக போய் அவங்க வாங்கிட்டா, இவர் ஏற்கனவே வாங்கின 8300 ஓட்டு குறைவில் தான் தோற்றுருக்கிறாரு. 24,000 ஓட்டு போச்சுன்னா இவர் 17,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனுடைய முன்னேற்பாடாக தான் இப்போ கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் அந்த தமாகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார் இப்போ யுவராஜ் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பணியை துவங்கிவிட்டார். தேர்தல் பணியை துவங்கி முதல் கட்டமாக பிராமண பெரிய அக்ராகரம், அது கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது, அந்த பகுதியிலேயே இலவச மருத்துவ முகாமை நேற்று வெற்றிகரமாக நடத்தி காண்பித்தார். அந்த இலவச மருத்துவ முகாம் வருகின்ற பொழுது அங்கே இருக்கிற பெண்களையும் ஆண்களையும், குறிப்பாக முஸ்லீம் பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள்லாம் கேட்குறப்போ, நாங்கள்லாம் விஜய்க்கு ஒரு சிலரெல்லாம் நாங்கள்லாம் போயிட்டோம், ஆனால் இளைஞர்கள்லாம் அங்கே போயிட்டாங்க, நாங்கள்லாம் எப்பவும் போல் அதிமுக இருக்கிறவங்க அப்படியே தான் ஓட்டு போடுங்கிற மாதிரி உறுதி அளிச்சிருக்கிறாங்க. அதை வைத்து பார்க்கின்ற பொழுது வருகின்ற 2026 ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படுமேயானால் அந்த வெற்றி வேட்பாளராக யுவராஜ் நிறுத்தப்படுவார். கண்டிப்பாக வெற்றி பெறுவார். நன்றி, வணக்கம்.